أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمدًا عبده ورسوله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا. இஸ்லாம் என்கிற கட்டடம் 5 தூண்களால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அவை ஷஹாதா, தொழுகையை நிலைநாட்டுதல், ஜகாத்தை கொடுத்து வருதல், ரமலானிலே நோன்பை நோற்றல், ஹஜ்ஜை நிறைவேற்றுதல் என்கிற இந்த 5 கடமைகள் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தாலா பல வகையான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். சில வணக்க வழிபாடுகள் உடலை கொண்டு, சில வணக்க வழிபாடுகள் செல்வத்தை கொண்டு, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு, இப்படி இந்த வகையிலே இபாதத்துகள் இருக்கிறது. தொழுகை, நோன்பு இவையெல்லாம் உடலை கொண்டு, ஜகாத், சதக்கா இவையெல்லாம் நம்முடைய பணத்தை கொண்டு. ஆனால் அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜை இவற்றிலிருந்து சற்று அதிகமாக உடலாலும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தாலும் செய்யப்படக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹு தாலா ஹஜ்ஜை ஆக்கி வைத்திருக்கிறான். இதனை நிறைவேற்ற செல்வம் தேவைப்படக்கூடிய அளவில் கடுமையான உடல் உழைப்பும் இந்த ஹஜ்ஜில் தேவைப்படுது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்காக கொடுக்கப்படக்கூடிய காலமும் நேரமும் நீண்டதாக இருக்கிறது. எவ்வளவு 5லிருந்து 6 நாட்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு இபாதத்து தான் இந்த ஹஜ். நாமெல்லாம் பார்க்குறோம், இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத அளவுக்கு மிக கஷ்டமான நாட்களாக இந்த ஹஜ்ஜினுடைய காலங்கள் இருக்குது. அதனால தான் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை வாழ்நாளில் ஒரு முறை ஃபர்லாக்கியிருக்கிறான். நாம் தொழுகையை தொழுகிறோம், அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் ஒரு வக்து தொழுகை முடிஞ்சிருது. அதனால் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகளை நமக்கு கடமையாக்கியிருக்கிறோம் ஒரு நாளைக்கே. அதே போல் ரமலானுடைய காலத்தில் அந்த ஃபஜருடைய அந்த வக்திலிருந்து, ஃபஜருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலிருந்து சன் செட் ஆகிற, சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த நாள் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 12 அல்லது 13 மணி நேரங்கள் இந்த நோன்பை நோற்கக்கூடியது ஒரு நாளையில். மித்த நேரம் நோன்பு நோற்பது கிடையாது. ஆனால் அல்லாஹு தாலா அந்த ஹஜ்ஜை எப்படி ஆக்கியிருக்கிறான், 5லிருந்து 6 நாட்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு அமல். ஆகவே அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜை எப்படி ஆக்கியிருக்கிறான், வாழ்நாளில் ஒரு முறை செய்வதை கடமையாக்கியிருக்கிறான். இது எல்லா வழிபாடுகளையும், எல்லா இபாதத்துகளையும் ஒன்றாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக இந்த ஹஜ் இருக்குது. இந்த ஹஜ்ஜில் என்ன இருக்குது? தொழுகை இருக்குது, அல்லாஹுக்கு கட்டுப்படுறோம், தௌஹீதை நிலைநாட்டுகிறோம், அல்லாஹுவை நினைவு கூறுகிறோம், அல்லாஹுவை பயப்படுகிறோம், தான தர்மங்களை செய்கிறோம், தியாக உணர்வை, மறுமை உணர்வை மிக உயர்வான ஒரு இபாதத்தாக இந்த உணர்வுகளையெல்லாம் உள்ளடக்கிய ஒன்றாக ஆக்கிய ஒரு இபாதத்தாக இந்த ஹஜ் இருக்குது.
மற்ற எந்த இபாதத்திலும் இல்லாத பல அம்சங்கள், பல உணர்வுகள் கூட இந்த ஹஜ்ஜில் இருக்குது. மற்ற இபாதத்தில் விட அதிகமான அந்த தியாக உணர்வுகள், அந்த தியாகங்கள், அம்சங்கள் எல்லாம் இந்த ஹஜ்ஜில் இருக்குது. இந்த ஹஜ்ஜின் மூலமாக, இந்த ஃபர்லான இந்த ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் எதை எதிர்பார்க்குறான், என்ன பாடத்தை அல்லாஹ் இந்த ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு போதிக்க விரும்புகிறான், எத்தகைய மாற்றங்களை அல்லாஹ் நம்முடைய இந்த ஹஜ்ஜின் மூலமாக ஏற்படுத்த விரும்புகிறான், என்ன குணங்களை, குணநலன்களை அல்லாஹ் இந்த ஹஜ்ஜின் மூலமாக நம்மிடத்திலே உண்டாக்க விரும்புகிறான், அதே போல் இந்த ஹஜ் என்ன மாற்றத்தை நமக்கு தர இருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹஜ் நமக்கு மிகப்பெரிய வெகுமதியாக இருக்கும். இந்த ஹஜ் மிகப்பெரிய கூலியாக அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை கொண்டு நமக்கு ஆக்குவான். ஹஜ் நம்மை மிகச்சிறந்த அடியானாக, நல்லவனாக, பிறரின் நலன் விரும்பக்கூடியவனாக, சேவையாற்றக்கூடியவனாக ஹஜ் நம்மை ஆளாக்கக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது இந்த ஹஜ்ஜுன்னு சொன்னால், டூருக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது. டூருக்கு நாம் எப்படி வெளியூர்களுக்கு அந்த இயற்கை காட்சிகளை காணுவதற்காகவோ அல்லது ஜாலியாக போயிட்டு வருவதற்காகவோ அந்த டூரை மேற்கொள்கிறோமோ, அதை போல இன்று ஹஜ் மாறியிருக்கிறது, அல்லாஹ் நாடிய சிலரை தவிர. சிலருக்கு அல்லாஹு தஆலா ஹஜ் என்ன மாற்றத்தை தர வேண்டுமோ, என்ன கூலியை தர வேண்டுமோ அந்த அடிப்படையில் அந்த ஹஜ் இருக்குது. ஆனால் பலருக்கு இது டூராக, சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டதாக, அந்த சடங்குகளை நிறைவேற்றிவிட்டால் அவ்வளவுதான் இந்த ஹஜ் முடிந்தது என்பது போல எந்த உணர்வுகளையும் இந்த ஹஜ் நமக்கு தருவது கிடையாது, எந்த தாக்கங்களையும் இந்த ஹஜ் நமக்கு உருவாக்குவது கிடையாது. எப்படி இந்த இந்தியாவிலிருந்து கிளம்பி போனாங்களோ அதே போல் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வரக்கூடிய நிலையை சிலரிடத்துல பார்க்குறோம். அல்லாஹ் நாடிய சிலரை தவிர்த்து பலருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா இபாதத்துகளுக்கும் பொதுவான நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறான் தெரியுமா? நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஏன்னா நான் ஏற்கனவே இங்கே பேசியிருப்பேன், நஃப்ஸ் 3 வகை இருக்குது. நஃப்ஸ் அல் அம்மாரா, நஃப்ஸ் அல் லவ்வாமா, நஃப்ஸ் அல் முத்மையின்னா. நஃப்ஸ் அல் அம்மாரானா என்ன? பாவங்களிலேயே உழன்று கொண்டு இருக்கக்கூடிய நஃப்ஸ், பாவங்களை செய்வதில் ஆர்வத்தையும் அதில் இஷ்டத்தையும் கொண்டு இருக்கக்கூடிய நஃப்ஸ். அது எப்பயுமே மனுஷனை பாவத்தில் தான் அது ஆழ்த்தும். அப்படிப்பட்ட நஃப்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. நஃப்ஸ் அல் லவ்வாமா, பாவத்தை செஞ்ச உடனேயே பரிதவிக்கும், பதறும், துடிக்கும். பாவத்தை செஞ்சிட்டேனே, நான் என்ன ஆகிறது, அல்லாஹ் என்னை தண்டிப்பானே என்று வருந்தக்கூடிய நஃப்ஸ் அது. நஃப்ஸ் அல் முத்மையின்னா அப்படின்னு சொன்னால் அமைதி அடைந்த, நிம்மதி அடைந்த, அல்லாஹுவோடு தொடர்போடு இருக்கக்கூடிய நஃப்ஸ். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நஃப்ஸை அடக்கி அதோடு ஜிஹாது செய்து நஃப்ஸ் அல் முத்மையின்னாவாக மாற்ற வேண்டிய காரியங்களைத்தான் இந்த இபாதத்துகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய பயத்தை, அல்லாஹின் மீதான ஆதரவை நம்முடைய உள்ளத்தில் கொண்டுட்டு வரணும். நல்ல குணங்களையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் உருவாக்கணும். கெட்ட எண்ணங்களை, தீய எண்ணங்களை, பாவமான நினைப்புகளை, அசுத்தமான சிந்தனைகளை இவற்றையெல்லாம் விட்டு உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். மிருக ஆசையிலிருந்து, விலங்குடைய அந்த தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு, அல்லாஹுவை கீழ்ப்படிய வேண்டும். மலக்கிய தன்மைக்கு, அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த மலக்கிய தன்மைக்கு இந்த நஃப்ஸை கொண்டு வருவது தான் எல்லா இபாதத்துகளுடைய அடிப்படையாக இருக்குது. இதுதான் எல்லா வழிபாட்டு அந்த விஷயங்களுடைய பேசிக்காக, பிரின்சிபலாக இருக்கிறது. இது தவிர இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த தன்மையோடு ஹஜ்ஜில் பல நோக்கங்களும், பல தத்துவங்களும், பல உணர்வுகளும், பல படிப்பினைகளும் ஹஜ்ஜில் ஏராளமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதைத்தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த ஹஜ் என்ன உணர்வை ஏற்படுத்தணும் என்கிற சில விஷயங்களை உங்கள் முன்னால் கூற ஆசைப்படுகின்றேன். ஹஜ்ஜினுடைய தலையாய நோக்கம் என்ன? இந்த ஹஜ் இருக்குல்ல, இந்த ஹஜ்ஜினுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? அது அல்லாஹுவினுடைய அடிமை. நான் யார் தெரியுமா? அல்லாஹுனுடைய அடிமை நான் என்கிற இந்த அடிமைத்தனத்தை, இந்த அடியான் என்கிற இந்த உணர்வை பறைசாற்றக்கூடியதாக இந்த ஹஜ் இருக்குது.
யார் ஹஜ்ஜி செய்கிறானோ அவனுக்கு தான் அல்லாஹுடைய அடியான், அடிமை என்கிற அந்த உணர்வை ஆழமாக பதிக்குது. அல்லாஹுக்கு கட்டுப்படுகிற, அல்லாஹுக்கு கீழ்ப்படுகிற, அல்லாஹுக்கு அடிபணிகிற, அல்லாஹுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க சமர்ப்பிக்கக்கூடிய, எது ஹலால் என்று சொல்லியிருக்கிறானோ அதனை ஏற்று நடக்கக்கூடிய, எது ஹராம் என்று சொல்லியிருக்கிறானோ அதனை தவிர்க்கக்கூடிய, அவனுக்கு மட்டுமே பயந்து வாழுகிற, அவனுக்கு மட்டுமே நான் மிகச்சிறந்த அடிமையாக இருக்கிறேன் என்கிற எண்ணத்தை உள்ளத்தின் ஆழத்தில் பதிக்கக்கூடிய ஒரு உணர்வாக, ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இந்த ஹஜ் இருக்கிறது. அன்பார்ந்த சோதர்களே, ஹாஜிகளை எல்லாம் தமது அடிபணிந்த அடிமைகளாய் அல்லாஹ் பார்க்கிறான். அப்படித்தான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். இந்த ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய அந்த மக்களையெல்லாம் தன்னுடைய அடிபணிந்த அடிமைகள் என்பதாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், விரும்புகிறான். அதனால தான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை இப்படி அழைப்பான், வஐபாதுர் ரஹ்மான், அளவற்ற அருளாளனின் அடிமைகள், அளவற்ற அருளாளனின் அடிமைகள் என்பதாக தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் அழைப்பான். எல்லா நபிமார்களுமே தன்னை எப்படி அழைத்தாங்க தெரியுமா? எல்லாரும் எப்படி அழைத்தாங்க தெரியுமா? எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடிமை நாங்கள் என்பதாகத்தான் எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை. சூரத்துல் அம்பியாவில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் இப்படி குறிப்பிடுவான், இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா. அல்லாஹ் சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? மிக்க நன்றி செலுத்தும் அடியாராக நூஹ் இருந்தார் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னை எப்படி தெரியுமா அழைத்தாங்க? எப்படி மற்றவர்களை அழைக்க தூண்டினாங்க தெரியுமா? நான் அல்லாஹுடைய அடிமை என்பதாக நீங்கள் அழையுங்க. முதல்ல நான் அல்லாஹுடைய அடிமை, அதனால் என்னென்ன செய்யாதீங்க, வேறு எந்த பேரையும் கொண்டு அழைக்காதீங்க, என்ன அல்லாஹுடைய அடிமை என்று அழைங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை தூண்டியிருக்கிறாங்க. அப்படி அழைப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. இதனால தான் ஷஹாதா என்று சொல்லக்கூடிய அந்த சாட்சியம் அளிக்கிறதுல, டிக்ளரேஷனில், சத்திய பிரகடனத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்படி தான் இருக்குது டிக்ளரேஷன். வணக்கத்திற்கு தகுதியும் உரிமையும் படைத்தவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, வேறு எவரும் இல்லை என்ற அந்த ஷஹாதத்தினுடைய முதல் பாகத்தை அடுத்த இரண்டாவது பாகத்தில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நிச்சயமாக அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்திற்கு தகுதியும் உரிமையும் படைத்தவனான அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சியம் அளிக்கிறேன். ஆக டிக்ளரேஷனில் முதல்ல என்ன வருது? தூதர் என்பதை விட முதல்ல தன்னை அடியாராக, அல்லாஹுடைய அடியாராக சாட்சியம் அளிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பி இருக்கிறாங்க. ஆக அல்லாஹும் இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைக்கிறாங்க. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிமைத்தனத்திலே மிகப்பெரிய விருப்பம் அல்லாஹுடைய விருப்பமாக இருக்குது. தான் படைத்த இந்த மனித படைப்பு தனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், முழு அடிமையாக இருக்கணும், தன்னுடைய வார்த்தைகளை மீறி தான் அவனுக்கு வகுத்து தந்த இந்த தீனின் அடிப்படையில் எனக்கு அவன் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை இந்த ஹஜ்ஜில் தலையாய நோக்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எப்படி சுத்தம் செய்து அல்லாஹுடைய முன்னிலையில் தொழுகை இருக்குது, தொழுகையுமே இப்படிப்பட்ட இந்த உணர்வை தான் அந்த தொழுகையுமே நமக்கு உண்டாக்குது. நாம் என்ன செய்கிறோம்? ஒழு செய்துடுறோம், இங்கே முசல்லாவில் வந்து நிற்கிறோம், அல்லது தொழுகையினுடைய அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். வந்தவுடனே என்ன செய்கிறோம்? அல்லாஹு அக்பர், தக்பீர் தஹ்ரீமா. நம்ம எல்லாத்தையும் நார்மலாக செய்து கொண்டிருந்த அந்த காரியத்தில் பலவற்றை அங்கு ஹராமாக்கிவிட்டு அல்லாஹு அக்பர்னு சொல்லி தக்பீர் வைக்கிறோம். இந்த தக்பீரை சொன்ன உடனேயே நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹின் முன்னிலையில் அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்கிற உணர்வோடு அல்லாஹுவோடு தொடர்புக்கு போயிடுறோம். அங்கே பக்கத்தில் யாராவது முதலாளி, அவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய அந்த முதலாளி வந்தால், மேனேஜர் வந்தால், அல்லது அதிகாரி வந்தால், யாரும் வந்தாலும் சரி, அவங்க அப்பா அல்லது அவருடைய கூட பிறந்த சகோதரன், அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் வந்தாங்கன்னா தொழுகையில் இருக்கிற போது ஹாய் அப்படின்னு நான் சொல்கிறோம். நம்ம அப்படி சொல்ல முடியுதா? தொழுகையில் இருக்கிற போது நாம் யாராவது வந்தால் நல்லா இருக்கியா, ஹைரியத்து என்று நாம் கேட்குறோமா? இல்லை. என்ன செய்கிறோம்? யார் வந்தாலும் சரி, எவர் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி, அந்த தொழுகையில் இருக்கிற போது அவரை என்ன செய்கிறதில்ல, சட்டை செய்வது கூட கிடையாது.
நான் யாருடைய கட்டளையை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன் தெரியுமா? மன்னாதி மன்னன் எஜமானர்களுக்கெல்லாம் மிக்க எஜமானனாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றி கொண்டு இருக்கக்கூடியவன் நான் என்கிற அந்த உணர்வை அந்த தொழுகை கொடுக்குது. அது மாத்திரம் இல்லை, ருக்கூவில் அல்லாஹ் குனியை செஞ்சிருக்கிறான், குனியை சொல்லியிருக்கிறான், குனியிறோம். மேலே எழுந்திருக்கிறோம், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், எழுந்திருக்கிறோம். மறுபடியும் கீழே சஜிதா செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அல்லாஹுக்கு சஜிதா செய்கிறோம், தலையை சாச்சி கூனி குறுகி நிற்கிறோம், சஜிதா செய்கிறோம். எல்லா இடங்கள்லையும் என்ன வார்த்தை சொல்கிறோம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தொழுகையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? ஒவ்வொரு நிலையும் மாற்றுகிற அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நீ தான் பெரிய ஆள், நான் பெரியவன் கிடையாது, நான் சாதாரணமானவன், உன்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய அடிமை என்கிற இந்த உணர்வை தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலையும் நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே. ஆக இந்த தொழுகை மாத்திரம் இல்லை, நோன்பும் அப்படித்தான். 4 சுவருக்குள் நாம் மட்டும் இருந்தாலும் கூட நல்ல ருசியான அந்த சாப்பாடோ அல்லது நல்ல குளிர்ந்த நீர் இருந்தால் கூட குடிக்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்கிற அந்த உணர்வு, அல்லாஹுடைய அடிமை நான், அல்லாஹுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவேன் என்கிற அந்த உணர்வை அதுவும் செய்யுது. நாம் சம்பாதித்திருக்கக்கூடிய அந்த சொத்துக்களில் இவ்வளவு சதவீதத்தை நீ ஏழைகளுக்கு தந்தே ஆக வேண்டும் என்கிற அந்த ஜக்காத்தை அல்லாஹுக்காக நிறைவேற்றுகிறோம். அப்படித்தான் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹஜ் இப்படிப்பட்ட இந்த நிலைகளிலிருந்தெல்லாம் மேலானதாக, இந்த தலையாய நோக்கம்னு சொல்லக்கூடிய அடிமைத்தனத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு உணர்வாக, ஒரு நிகழ்வாக, ஒரு இபாதத்தாக இந்த ஹஜ் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன செய்கிறோம்? இந்த ஹஜ்ஜில் முதல்ல அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? ஆடைகளில் இருந்து ஆரம்பிக்கிறான். இந்த ஹஜ்ஜில் எங்கிருந்து தொடர்ந்து தெரியுமா? அந்த அடிமைத்தனம் அந்த உடையிலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அவங்க அது வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஆடைகள், அவர்களுடைய அந்த கிரீடங்கள், அவர்களுடைய அந்த காலணிகள், இவைகளெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தூக்கி எறிடாங்கிறான். தூக்கி எறி, இதெல்லாம் நீ போடக்கூடாது. நீ எல்லாரும் என்ன செய்யணும்? 2 ஆடைகள், தைக்கப்படாத 2 ஆடைகள், வெண்ணிற ஆடைகளை நீ போடு அப்படிங்கிறான். எஹ்ராமுடைய அந்த ட்ரெஸ்ஸிலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எல்லாரும் சமம். நீ எல்லாம் யார் தெரியுமா? நீங்கள் எல்லோரும் என்னுடைய அடிமைகள், அடிபணிந்த அடிமைகள். அடிபணி, நீ எனக்கு முழுக்க முழுக்க சரண்டரான நிலையில் அடிபணிந்த அடிமையாக நீ ஆகு என்கிற அந்த நோக்கத்திலே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அந்த இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை வைத்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அந்த நாட்டினுடைய அதிபதியாக இருந்தாலும், எல்லாரும் என்ன செய்கிறோம்? அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை நாம் போட்டு கொண்டு வருகிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, எப்படியில் மறுமையில் நாம் கூடுவோமோ அந்த நிலையில் எல்லாரும் என்ன செய்கிறோம்? மொத்தமாக இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை போட்டு ஒரே யூனிஃபார்ம் எல்லாரும் அங்கே போகிறோம். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லுவான், வலகத் ஜிதுமூனா ஃபுராதா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். நீங்கள் நாளை மறுமையில் நம்மிடத்தில் திட்டமாக வருவீர்கள், தனித்தனியாக வருவீர்கள், எப்படி நாம் உங்களை படைத்தோமோ அந்த தோற்றத்தில் வருவீர்கள். எப்படி தோற்றம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யுஹ்ஷருன்னாஸ யௌமல் கியாமஹ் யஹ்ஷருன்னாஸ யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. நீங்கள் மறுமையில் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் உங்களிடத்தில் செருப்புகள் இருக்காது, உங்களது மேனியிலே ஆடை இருக்காது, திறந்த நிலையில், ஹத்னா செய்யப்படாத நிலையில் நீங்கள் என்ன செய்வீங்க? எழுப்பப்படுவீங்க. அதை போல் அல்லாஹு தாலா அதற்கு ஒரு முன்னோட்டம் போல அல்லாஹ் என்ன செய்கிறான்? எல்லாரையும் ஒரே யூனிஃபார்மில் இந்த ட்ரெஸ்ஸில் தான்ப்பா நீ வரணும் என்கிற ரீதியில் அல்லாஹு தாலா ஆக்கி வைக்கிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நேரத்தில் நமக்கு தொப்பி கிடையாது, தலப்பாக கிடையாது, தலையை திறந்தவர்களாக நறுமணம் பூச முடியாத நிலையில் சொட்டிங் இருக்கும். அந்த நிலையில் நமக்கு எப்படி இருக்கும்? சொட்டிங் இருக்கும், உடலிலிருந்து அந்த நாற்றங்கள் வரக்கூடிய நிலையில் கூட இருக்கும். ஆனால் என்ன செய்ய முடியாது? நறுமணம் பூச முடியாது. சென்ட்டிலேயே குளிச்சுக்கிட்டு இருந்த அந்த மக்கள் என்ன செய்ய முடியாது? நறுமணத்தை பூச முடியாது. அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அல்லாஹ் அங்கே என்ன ஆக்குறான்? நீ எனக்கு கட்டுப்படு, நான் சொன்னதை நீ கட்டுப்பட்டு நடந்தே ஆக வேண்டும் என்கிற அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா அங்கே ஏற்படுத்துகிறான். அது மாத்திரமா? எஹ்ராம அந்த மனிதன், அந்த ஹஜ்ஜுக்குரியவன் அதை போட்ட உடனேயே
உம்ராவுக்கோ அல்லது ஹஜ்ஜிக்கோ அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் வ ஹஜ்ஜன், இது ஹஜ்ஜுல் கிரானா இருந்தால், அல்லது ஹஜ்ஜு தமத்துவாக இருந்தால் முதல்ல உம்ராவை முடிச்சுட்டு அந்த இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை களைஞ்சிட்டு அந்த ஹஜ்ஜுனுடைய நேரத்தில் அந்த ஹஜ்ஜுனுடைய பிற 8 ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னால் இஹ்ராமுடைய ஆடையை குளித்து முடித்து இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் என்கிற இந்த நியத்தை சொன்ன பிறகு என்ன செய்கிறோம்? தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹ் ஏகன், வணக்கத்திற்கு தகுதியும் உரிமையும் படைத்தவன் அவனை தவிர வேறு யாரும் எவரும் எந்த பிரம்மாண்டமும் இல்லை 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 இல்லவே இல்லை என்கிற அந்த தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய வார்த்தைகள் அந்த தல்பியாவை முழங்குறோம். ஷிர்க்கிலிருந்து குஃபுர்லிருந்து அந்த மனிதனை அப்படியே வெளியாக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அது எவ்வளவு அழகான வார்த்தைகள் தெரியுமா? எவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தைகள் தெரியுமா? தௌஹீதை, அல்லாஹ் மட்டுமே ஏகன் என்கிற அந்த உணர்வை உணர்த்தக்கூடிய அந்த வார்த்தைகள். அல்லாஹு அக்பர், அதிலேயே அவன் வாழ வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியது. நீங்கள் உம்ராவுக்கு போனால் அந்த என்ன செய்யணும்? அந்த எல்லையிலிருந்து, அந்த மீகாத் என்கிற எல்லையிலிருந்து அந்த நியத்தை வச்சுட்டு இந்த இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் போவோம், நியத்தை வச்சுட்டு தல்பியாவை முழங்கி வருவோம். எது வரைக்கும்? இது உம்ராவுடைய முதல் கடமை. அடுத்து அந்த காபத்துல்லாவை சந்தித்து தவாஃப் செய்யக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இந்த தல்பியாவை முழங்கிக்கிட்டே இருக்கணும். அதே போல் ஹஜ்ஜில் பிற 8 நாம் ஃபஜர் தொழுத பிறகு குளித்து முடித்து இஹ்ராமை அணிந்து அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் என்று சொல்லிய பிறகு இந்த தல்பியாவை பிற 8 முழுக்க, பிற 9 முழுக்க, பிற 10 அந்த முஸ்தலிஃபாவுடைய அந்த இடத்தில் ஃபஜருடைய தொழுகையை 10 அன்று ஃபஜருடைய தொழுகையை முடித்த பிறகு சூரியன் உதயமானவுடன் எங்கே போவோம்? பெரிய ஷைத்தானுக்கு கல்லறிய சென்று அங்கே கல்லறியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இந்த தல்பியாவை முழங்கிக்கிட்டே இருப்போம். இந்த தல்பியாவை நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்முடைய அடிமைத்தனத்தை, அல்லாஹுடைய ஏகத்துவத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். அது என்ன அந்த தல்பியா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். எவ்வளோ அருமையான வார்த்தை தெரியுமா? எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமா? கொஞ்ச நெஞ்ச வார்த்தையெல்லாம் கிடையாது. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இதை ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இந்த தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், நான் ஆஜராகிவிட்டேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் ஆஜராகிவிட்டேன், உன்னிடத்திலே நான் பணிந்து வந்துவிட்டேன் யா அல்லாஹ். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், யா அல்லாஹ் நான் ஆஜராகிவிட்டேன், உனக்கு இணையோ துணையோ பகரமோ எதுவுமே இல்லை யா அல்லாஹ், உன்னை நான் பணிந்து விட்டேன். இன்னல் ஹம்த, நிச்சயமாக எல்லா புகழ்ச்சியும், எல்லா விதமான புகழ்ச்சியும், வன் நிஅமத, மேலும் எல்லா விதமான அருள் கொடைகளும், லக்கவல் முல்க், எல்லா விதமான ஆட்சி அதிகாரங்களும் உனக்கு மட்டுமே சொந்தம் யா அல்லாஹ். யாருக்கும் சொந்தம் கிடையாது. புகழ்ச்சி எனக்கா? இல்லை யா அல்லாஹ். அருள் கொடைகள் எனக்கா? உனக்குத்தான் சொந்தம். ஆட்சி அதிகாரங்களோ பதவிகளோ பட்டங்களோ எதுவுமோ எங்களுக்கு சொந்தம் கிடையாது யா அல்லாஹ், உனக்கு மட்டுமே சொந்தம். அத்தகைய சொந்தக்காரனாக நீ இருக்கிறாய், நாங்கள் உன்னுடைய அடிமையாக இருக்கிறோம். இவற்றுக்கெல்லாம் சொந்தக்காரன் நீ மட்டுமே என்கிற அந்த தௌஹீதை, அந்த அடிமைத்தனத்தை அங்கே ஒப்படைக்கிறோம். லா ஷரீக லக், உனக்கு இணையோ துணையோ பகரமோ யாரும் எவரும் எந்த பிரம்மாண்டமும் இல்லை இல்லை இல்லவே யா அல்லாஹ் என்று சொல்கிறோம். இதுதான் தல்பியா. எவ்வளோ நேரம் சொல்கிறோம்? ஒரு கவா, 2 தடவையா, 3 தடவையா? இல்லை. எப்பொழுது தொழக்கூடிய நேரத்தில் இருக்கிறோமோ அந்த தொழக்கூடிய அந்த நேரம் தவிர, ரெஸ்ட் ரூமில் நாம் ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் இந்த தல்பியாவை சொல்லி 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 நம்முடைய அடிமைத்தனத்தை, அல்லாஹுடைய ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய தருணம் இந்த தல்பியாவை முழங்கக்கூடிய விஷயங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? நம்முடைய நிலைகளை ஆக்குகிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் தல்பியாவை முழங்குவார்களோ அந்த தல்பியாவுடைய வார்த்தைகள் எவ்வளோ தூரம் கேட்குமோ, வலது பக்கம் இடது பக்கம் கேட்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கற்கள், அங்கே இருக்கக்கூடிய மண், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், இவையெல்லாம் நாளை மறுமையில் சாட்சி சொல்லுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும், யா அல்லாஹ், இந்த அடியான் உன்னை அடிபணிந்தான், உன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான், இவன் உன்னிடத்திலே ஆஜரானான், இவன் இந்த ஏகத்துவத்தை முழங்கியவனாக உன்னிடத்தில் வந்தான் என்பதாக அவைகள் சாட்சி சொல்லுமாம். அன்பார்ந்த சோதர்களே, அப்படிப்பட்ட ஒரு தல்பியா இந்த ஹஜ்ஜில் இருக்குது. ஆக கற்கள் சொல்லும், மரங்கள் சொல்லும், மட்டைகள் சொல்லும், இன்னும் இருக்கக்கூடிய மண்கள் எல்லாம் சொல்லும், இவன் உன்னை ஏகனாக ஏற்றுக்கொண்ட உனது அடிமை யா அல்லாஹ் என்பதாக பறைசாற்றும். ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, இந்த தல்பியா, மனிதனே நீ அல்லாஹ்வுடைய அடிமை, எனவே அல்லாஹ்வுடைய அன்பில் உன்னை தொலைத்து விடு, அவனை நினைவு கூறுவதிலே நீ உன்னை மறந்து விடு, உன்னுடைய அனைத்தையும் நீ அல்லாஹுக்கு சொந்தமாக ஆக்கிவிடு என்கிற அந்த சிந்தனையை, அந்த நிலையை இந்த தல்பியா ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு அடியானையும் தல்பியா அல்லாஹுடைய நினைவில் திளைக்கச் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக ஹஜ் இருக்கிறது. அன்பார்ந்த தான் ஹஜ்ஜினுடைய உணர்வுகள், ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய உணர்வுகள் இது. அன்பார்ந்த சோதர்களே, இந்த தல்பியாவிற்கு பிறகு தான் விரும்பக்கூடிய எதையும் இந்த அடியான் என்ன செய்ய முடியாது. இதெல்லாம் நான் செய்கிறேன், இதெல்லாம் நான் செய்கிறேன், நான் நினைக்கிறது, நான் செய்வது என்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் மறந்து நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை செய்வேன் என்கிற நிலைக்கு தள்ளப்படக்கூடியவனாக ஆகுகிறான் என்பதாக அறிஞர்கள் எழுதுகிறாங்க புத்தகத்தில். அந்த அளவுக்கு இந்த நிலையானது இந்த தல்பியாவுக்கு பிறகு ஏற்படக்கூடியதாக இருக்குது. நாம் நிறைய பேரை பார்த்துருக்குறோம். அல்லாஹ் யாரை ஹஜ் செய்ய அல்லாஹ் அவர்களை வாய்ப்பு கொடுத்து அழைத்தானோ, ஹஜ் மப்ரூர், ஹஜ் மக்பூல் ஆன நிலையில் யார் அங்கிருந்து திரும்பினார்களோ அவர்களிடத்தில் மாற்றத்தை பார்க்குறோம். நம்ம நாகூர் ஹனீஃபா கூட பாடல்கள் பாடிய அந்த விஷயத்தில் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் பாடின, இதை ஒரு ஆராய்ச்சி கூட பண்ணியிருக்கிறேன். அவர் பாடின பாடல்களிலெல்லாம் அந்த ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி பாடின பாடல்கள் எல்லாம் ஷிர்கான பாடல்கள் இருந்தது. எப்போ ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து காணக்கண் கோடி வேண்டும் காபாவை என்று பாடினாரோ அதற்கு பின்னாடி வந்த அந்த பாடல்களில் ஷிர்குடைய வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு மனிதனை இந்த ஹஜ் மாற்றக்கூடியதாக இருக்குது. மனிதனை மாற்றுது, ஷிர்கிலிருந்து குஃபுரிலிருந்து அவனை மாற்றுது. உண்மையிலேயே இந்த ஹஜ்ஜுடைய உணர்வை பெற்று வந்த யாரும் ஷிர்கில் விழாதபடி அல்லாஹ் பாதுகாப்பான். ஏன் தெரியுமா? அல்லாஹு தாலா வாக்களித்திருக்கிறான். எங்கே தெரியுமா? அரஃபா மைதானத்தில் வாக்களிக்கிறான். இன்னும் பின்னாடி போக போகிறோம். அரஃபா மைதானத்தில் அல்லாஹ் வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான் தெரியுமா? அந்த அரஃபா மைதானத்தில் யௌமுல் அரஃபா என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் பிறை 7 அன்று எல்லா மக்களும் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போனாங்களோ அவங்களாம் அரஃபா மைதானத்தில் தங்கணும். அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ் என்பதே அரஃபாவில் தங்குவது தான் என்கிற அந்த விஷயத்தில் யாராவது அரஃபா மைதானத்தில் தங்கலைன்னா ஹஜ்ஜி நிறைவேறாது. அப்படி அரஃபா மைதானத்தில் தங்கக்கூடிய அந்த விஷயத்தில் அல்லாஹ் மலக்களை அழைத்து சொல்லுவானா, மலக்குகளே என்னுடைய அடியார்களை பார்த்தீங்களா, என்னுடைய அடியார்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா என்று அல்லாஹ் அடியார்களை எல்லாம் அந்த மலக்களத்தில் சுட்டி காட்டுவானா. அந்த அடியார்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? அந்த எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை பிற 8 அன்னைக்கு போட்டது, அங்கேருந்து மினாலிருந்து அரஃபாவில் வந்து அரஃபாவுடைய அந்த புழுதி வெளியில் அவங்க எல்லாம் தங்கியிருப்பாங்க. புழுதி படிந்திருக்கும், தலையிலெல்லாம் செம்மண் படிந்திருக்கும். இப்படி புழுதி படிந்த அந்த நிலையில் எங்கு பார்த்தாலும் அந்த அரஃபா மைதானத்தில் சென்றிருக்கக்கூடிய ஹஜ்ஜி சென்றிருக்கக்கூடிய அந்த மக்கள் இதையெல்லாம் பார்த்துருக்குறாங்க, அனுபவித்திருக்கிறாங்க, நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அந்த அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரை பார்த்தாலும் சரி, எவரை பார்த்தாலும் சரி, அங்கே எப்படி இருப்பாங்க? அழுகையோடு கையை ஏந்தி கண்ணீர் மல்கி நிற்பாங்க. அழுகவே தெரியாத மனிதனும் அழவே மாட்டேன் என்று இருக்கக்கூடிய மனிதனும் அந்த காட்சியை பார்த்தான்னா அப்படியே அழுதுருவான், அப்படியே உருகிடுவான், அவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்திடுவான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அங்கே நம்ம பார்க்கலாம். அந்த நிலையை பார்த்துட்டு அல்லாஹ் சொல்கிறான்,
என்னுடைய அடியார்களை பார்த்தீங்களா மலக்குகளேன்னு சொல்லிட்டு இந்த அடியார்களுக்கு நான் என்ன கூலி வழங்குவேன் தெரியுமா என்று கேட்டபோது, யா அல்லாஹ் நீ நிறைவான கூலியை வழங்குவ. மலக்கெல்லாம் சொன்னாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான், இவர்களுக்கு நான் அவர்களது பாவங்களை மன்னிப்பேன். அல்லாஹு அக்பர். இவர்களது பாவங்களை நான் மன்னிப்பேன். அது மாத்திரம் இல்லை, அல்லாஹ் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான், இவர்களுக்கு கூலி என்ன தெரியுமா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு கூலி சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். அன்பார்ந்த சோதனை என்ன வேணும்? அல்லாஹுடைய வாக்குது. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு என்ன கூலி? அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். ஆக ஹஜ்ஜிக்கு சென்று ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்குமானால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? கூலியாக சொர்க்கத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய வாக்கு எப்படி தப்பாகும்? அதனால தான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரக்கூடிய மக்கள் சடங்காக சம்பிரதாயமாக ஆக்காமல் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி வரக்கூடியவர்களை அல்லாஹ் தன் பக்கத்தில் எடுத்துக்கிறான். அவர்களை என்ன செய்கிறான்? அவர்கள் பாவத்தின் பக்கம் போகாத அளவுக்கு அவர்களை தான் அந்த பாதுகாப்பில் வைத்துக்கிறான். பாவத்தின் பக்கம் போனாலும் அவர்களை உடனே தௌபா செய்து அதிலிருந்து மீள வைக்கிறான். இன்னும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யார் ஹஜ்ஜி செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் ஏழையாக ஆக்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? எந்த ஒரு ஹாஜி ஹஜ்ஜை முடித்து ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி வருவாரோ அவரை ஏழையாக ஆக்க மாட்டான். அல்லாஹுடைய வாக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் ஏழையாக ஆக்க மாட்டான். அப்போது அல்லாஹ் தன் புறத்தில் அவருக்கு எல்லா உதவிகளையும் வழங்கக்கூடியவனாக ஆகிவிடுவான். ஆகவே தான் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹஜ் இப்படிப்பட்ட இந்த உள்ளங்களை, இந்த உணர்வுகளை, இந்த இத்தகைய நிலைகளை இந்த ஹஜ் நமக்கு தருது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் இந்த ஹஜ்ஜில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஹஜ் என்ன தெரியுமா செய்யுது? நாமெல்லாம் என்ன செய்வோம்? இங்கிருந்து நேராக உம்ராவை முதல்ல முடிச்சுட்டு தான் நாம் என்ன செய்வோம்? நாம் அடுத்த ஹஜ்ஜிக்கு தயாராகும். எங்கே போகிறோம்? டூராக போகிறோம். எந்த இடத்துக்கு போகிறோம்? மக்காவுக்கு போகிறோம். எந்த இடம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊர். முதல் காபா, முதல் இறை இல்லம் காபா இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு போகிறோம். அங்கே நான் சொன்னேன், உம்ராவில் மீகாத்தில் எஹ்ராமுடைய ஆடையோடு அந்த நியத்தை வச்சுட்டு தல்பியாவை சொல்லிட்டு அந்த உம்ராவுடைய 2வது கடமையான தவாஃபை பண்ணணும். அந்த காபத்துல்லாவில் வந்து நிற்போம். அந்த காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய அந்த பார்வை, இவ்வளவு நாள் நான் என்ன செஞ்சேன்? கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறேன் என்று காலமெல்லாம் தொழுதேனே. எந்த கிபிலாவை நோக்கி தொழுதேனோ அந்த கிபிலாவுக்கு சொந்தமான அந்த காபத்துல்லாவை நேரடியாக பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே மாலையாக வரும். யாராக இருந்தாலும் காபத்துல்லாவை பார்த்த உடனேயே அழுகை வரும். அழக்கூடியவர்களாக மாறுவோம். இதையெல்லாம், இந்த உணர்வையெல்லாம் இந்த உம்ரா, இந்த ஹஜ்ஜி செய்யக்கூடியதாக இருக்குது. ஹஜ்ஜிக்காக போய் தானே உம்ரா செய்கிறோம். ஆக அந்த காபத்துல்லாவை பார்த்த உடனே காலமெல்லாம் கிபிலாவை, எந்த ஒரு கட்டடத்தை நம்ம ஃபோட்டோவில் தான் பார்த்தோம் அல்லது வாட்ஸ்அப்பில் தான் பார்த்தோம், ஆனால் அதனை நேரடியாக இந்த கண்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹ் தந்தானே என்று அந்த காபத்துல்லாவில் நிற்கிற போது அழுகை மண்டிக்கு வரும். அப்படியே மாலையாக வரும். உருகி அந்த காபத்துல்லாவை கண்ணார பார்ப்போம். காபத்துல்லாவை பார்ப்பதே ஒரு இபாதத். காபத்துல்லாவை பார்த்து கொண்டிருப்பதே ஒரு இபாதத். அப்படிப்பட்ட அந்த உணர்வை தரக்கூடிய ஒரு இடமாக அந்த ஹஜ்ஜினுடைய நிலை இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் கூட இந்த ஹஜ் என்ன தெரியுமா செய்யுது? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஹஜ்ஜில் இருக்கு. என்னென்னலாம் நினைவு கூறுவோம் தெரியுமா? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்போம். எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வை நினைவு கூறுவோம். ஹஜ்ஜில் நினைவு கூறுவது என்பது ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாவுக்கும் அவ் அஷத்த திக்ரா. உங்களுடைய மூதாதையர்களை நீங்கள் நினைவு கூறுவது போன்று வேண்டாம், அதைவிட அதிகமாக அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்க. அங்கே எல்லாம் ஹஜ்ஜினுடைய நேரத்தில் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில்
ஹஜ்ஜில் தங்களுடைய மூதாதையர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறதில்ல, அதை அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டணும். அப்படி நீங்கள் நினைவு கூறாதீங்க, அதை விட அதிகமாக அல்லாஹ்வே நினைவு கூறுங்க. அவர்களை நினைக்காதீங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா, இந்த ஹஜ்ஜினுடைய 5 நாட்கள் பிற 8லிருந்து பிற 12 வரை இருந்து அந்த ஹஜ்ஜை முடித்துவிட்டு அந்த கல்லெறியக்கூடிய அந்த நிகழ்வை முடித்துட்டு சன் செட் ஆகிறதுக்குள்ளே அந்த மினாலிருந்து வெளியேறி விட்டால் அந்த 5 நாட்கள் போதும். அப்படி கல் எரியலை அப்படின்னு சொன்னால் மறுநாள் பிறை 13 அன்று இருந்து அந்த சூரியன் உச்சிக்கு வந்த உடனே எரிஞ்சிட்டு நாம் அங்கேருந்து கிளம்பி போகணும். சூரியன் உச்சிக்கு வரலைன்னா கூட எரிந்து விட்டு செல்லலாம் என்பதாக கூட சில ஃபத்வாக்கள் இருக்குது. ஆக 13 அன்று இந்த அந்த 3 சைத்தான்களுக்கும் கல்லெறிந்து விட்டு கிளம்பி வரணும். ஆக இந்த 5 அல்லது 6 நாட்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயத்திலேயே இருக்கணும் நாம். ஆனால் இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, மீனாவில் இருக்கிற போதோ முஸ்தலிஃபாவில் இருக்கிற போதோ அல்லது அரஃபாவில் இருக்கிற போதோ என்ன செய்வாங்க பேசிக்கொண்டும் வீண் அந்த பேச்சுக்களை பேசுகிறது, ஜாலியான பேச்சுக்களை பேசுகிறது, இவையெல்லாம் அனுமதிக்காத அந்த இடங்கள் அது. அங்கெல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயங்களாக இடங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த நினைவு என்பது நமக்கு எப்பயுமே இருக்கணும். அன்பார்ந்த சோதர்களே, இன்னும் அல்லாஹு தாலா இப்படி சொல்கிறான், ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்திம் ஃபத்குருல்லாஹ் இன்தல் மஸ்அரில் ஹராம் வதக்கருஹு கமா ஹதாக்கும் வ இன் குன்தும் மின் கபலிஹி லமினல்லாலீன். அரஃபாத்திலிருந்து நீங்கள் திரும்பி வந்தால் மஷாருல் ஹராம் என்னும் இடத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களுக்கு வழிகாட்டியது போன்று அவனை நினைவு கூறுங்கள். இதற்கு முன்னர் நீங்கள் வழிதவறியவர்களாக இருந்தீர்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, மிக நல்ல முறையில் அல்லாஹுவை நினைவு கூறுங்க. அப்போது என்ன செய்யணும், இந்த ஹஜ்ஜில் அல்லாஹுவை நினைவு கூறணும், அல்லாஹுவை நினைவு கூறிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கூட அல்லாஹு தாலா சொல்கிறான், வதுக்குருல்லாஹ ஃபீ ஐயாமி மஅதூதாத், கணக்கிடப்பட்ட நாட்களில் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் இந்த ஹஜ்ஜில் நமக்கு மிக வலியுறுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால் அல்லாஹுவை நினைவு கூறணும், நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும், திக்ருகளை செய்து கொண்டே இருக்கணும். அல்லாஹனுடைய அந்த வல்லமைகளை, அவனுடைய ஆற்றல்களை, அவனுடைய படைப்புகளை, அவனுடைய உதவிகளை, அவனுடைய எல்லா விதமான அந்த அல்லாஹனுடைய அந்த பண்புகளை எல்லாம் நாம் நினைத்து அவனுக்கு கட்டுப்படக்கூடிய நிலையில் அவனை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது மாத்திரம் கிடையாது, ஈமானிய பலம் கூடணும். இந்த ஹஜ்ஜு நம்முடைய ஈமானிய பலத்தை கூட்டக்கூடியதாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹஜ்ஜு வெறும் டூராக இருக்கும். ஈமானிய பலம்னா என்ன, மக்காவுக்கு போகிறோம், மக்காவுக்கு போகிற போது அதனுடைய வரலாறுகளை தெரிந்து செல்லக்கூடிய நிலையில் இருந்தால் ஹஜ்ஜு டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஆனால் நம்ம எப்படி போகிறோம், ஒன்றுமே தெரியாமல் இங்கிருந்து அந்த கூட்டத்தோடு சேர்ந்த கூட்டமாக போவோம். அவங்க சில விஷயங்களை சடங்காக சம்பிரதாயங்களாக சொல்லுவாங்க, செய்வோம். அதில் எந்த விதமான தாக்கங்களையும் ஏற்படுத்தாத நிலையில் அப்படியே திரும்பி வருவோம். ஆனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மக்கமா நகரத்தில் தான் ஹாத்தமன் நபி ரஹ்மத்துலில் ஆலமீன் உஸ்வத்துன் ஹசனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த ஊர், இங்கே தான் அவங்க வளர்ந்தாங்க. இந்த ஹிராமலை குகையில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, நபியாக ஆனாங்க. இந்த விஷயங்களெல்லாம் அறிந்து தெரிந்து நாம் அங்கே சென்றால் ஒவ்வொரு இடமும் அங்கே என்ன செய்யும், நமக்கு அந்த வரலாற்று நினைவுகளெல்லாம் இந்த தீனில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய விஷயங்களாக மாறும். இல்லைன்னா அந்த இடங்களை பார்க்குற போது சும்மா ஏதோ ஒரு இடத்த பார்க்குற மாதிரி, டூருக்கு போனால் பார்த்து விட்டு வரக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, நிறைய இடங்களை நாங்கள் பார்த்தோம். முக்கியமாக ஜம்சம் தண்ணீர், இந்த ஜம்சம் தண்ணீரை நாம் குடிக்கிற போதும் அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் அதுக்கு நேராக எதிரில், முன்னாடியெல்லாம் ஃபஸ்ட்டு முதல்ல 2000 நான் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிற போது அந்த இடத்தையெல்லாம் பார்த்துருக்குறேன். கீழே இறங்கி போய் அந்த ஜம்சம் கிணறில் தண்ணீரை போய் குடிச்சிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ அதையெல்லாம் மூடிட்டாங்க. அந்த ஜம்சம் கிணறு இருக்கக்கூடிய அந்த இடத்துல போகிற போது நமக்கு அந்த நினைவு வரணும். காபத்துல்லாவில் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்குற போது சஃபா மலை, அந்த சஃபா மர்வாவுக்கு அந்த எதிரில் அந்த காபத்துல்லாவுடைய திரைச்சியில் இருக்கக்கூடிய அந்த கேட் இருக்கக்கூடிய அந்த இடத்த பார்க்குற போது
மக்காமே மஹமூத், மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை பார்க்குற போது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு தரக்கூடிய படிப்பினைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய லைஃப் எல்லாம் நமக்கு நினைவு வரணும். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த போட்ட இடம் ஞாபகத்துக்கு வரணும். சஃபா மர்வா அதற்கு நடுவில் தொங்கோட்டம் ஓடுற போது 2 பச்சை லைட் இருக்கும். அந்த பச்சை லைட்டு ஏன் எரியுது என்பது கூட யாருக்கும் தெரியாது. சும்மா ஓடுங்கம்பாங்க. அந்த போயிருக்கிற அந்த கூட்டத்தோட கூட்டமாக நீங்கள் இந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் நடுவில் நீங்கள் சை செய்கிற போது நீங்கள் இந்த லைட்டுக்கும் இந்த லைட்டுக்கு நடுவில் நீங்கள் உங்கள் என்ன செய்யணும், ஓடணும் அப்படிம்பாங்க. தெரியாது. ஏன் ஓடணும்னு தெரியாது, எதுக்கு ஓடணுங்கிறதெல்லாம் தெரியாது. நாம் என்ன செய்வோம், ஓடுவோம். அதேமாதிரி மர்வாலிருந்து வர்றபோது அதே இடத்துல மறுபடியும் திரும்பி ஆண்கள் மட்டும் ஓடுவோம், பெண்கள் ஓட மாட்டாங்க. ஏன், எதற்கு என்று வரலாற்றினுடைய அந்த பக்கங்களை திருப்பி பார்த்தா தான் தெரியும். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த காபத்துல்லாவில் இப்போ இருக்கு இல்லையா அந்த கேட்டு, அதுக்கு முன்னாடி தான் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அவங்க பார்த்தாங்க சஃபா மலையில் தண்ணீர் வருவது போல் அவங்களுக்கு தெரிஞ்சு ஓடி வந்தால் தண்ணி இல்லை. இங்கிருந்து பார்க்குறாங்க மர்வா மலைக்கு, அங்கே தண்ணீர் இருப்பது போல் காணல் நீர் தெரியுது. இங்கிருந்து அங்கே ஓடுறாங்க. அப்படி ஓடக்கூடிய நேரத்தில் மற்ற இடங்களிலெல்லாம் நடந்து போகிறாங்க. இந்த குறிப்பிட்ட அந்த பச்சை லைட் எரியும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட வர்றபோது அங்கிருந்து பார்க்குறாங்க, எங்கே இப்போ இருக்குல்லையே காபத்துல்லா, அந்த காபத்துல்லாவுடைய அந்த கேட், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தன்னுடைய குழந்தை தண்ணீருக்காக அழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல தான் ஓடினாங்க. அந்த குழந்தை அவர்களுடைய கண்ணில் பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும், அங்கே போகிற வரைக்கும் தெரிஞ்சு. அதனால தான் அந்த இடத்துல ஓடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜில் சையில் ஓடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தான் இதில் நாம் என்ன செய்வோம்னா, உம்ராவுக்கு நம்ம போனோம்னா மக்காவில் முதல்ல நாம் என்ன செய்வோம், இந்த தவாஃபை நாம் செய்கிறோம்னா அந்த ஃபஸ்ட்டு முதல்ல செய்யக்கூடிய அந்த தவாஃபில் என்ன செய்யணும்னா ரமல் செய்யணும். ரமல்னா என்ன, 3 சுற்றுகள், 7 சுற்றுகள் கொண்டது ஒரு தவாஃப். அதில் முதல் 3 சுற்றுகளில் முதல்ல மக்காவுக்கு நாம் நுழைந்தோம்னா செய்யக்கூடிய அந்த தவாஃபில் ரமல் செய்யணும். ரமல் செய்கிறன்னு என்ன, தோள்களை அப்படியே குலுக்கிக்கிட்டு என்ன செய்யணும், கொஞ்சம் ஓடுவது போல் அந்த 3 சுற்றுக்களில் சுற்றணும். 4, 5, 6, 7 அந்த என்ன செய்யணும், தோலை குலுக்கிக்கிட்டு அந்த ஓடுவது போல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதற்கு தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, உம்ரா செய்கிறதுக்காக வந்தாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை அந்த வருஷத்தில் செய்ய முடியலை. அடுத்த வருடம் அவங்க உம்ரா செய்கிறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. வர்றபோது அந்த எதிரிகளெல்லாம் மதினாவுக்கு போய் உடல் வலிமை இழந்து போய் இந்த முஸ்லீம்கள் இருக்கிறாங்க என்கிற வார்த்தையை பேசுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, மக்களே, என்னுடைய தோழர்களே, நீங்கள் உங்களுடைய தோள்களை என்ன செய்யுங்க, அப்படியே சற்று அசைத்து அப்படியே ஓடுவது போல் போடுங்கன்றாங்க. அப்படி அவங்க செஞ்சாங்க. 3 சுற்றுக்களில் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது சுற்றில் வேண்டான்னு சொல்லிட்டு சாதாரணமாக நடங்கன்னு சொன்னாங்க. அந்த வரலாற்று நினைவு நமக்கு வருதா? அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் வரலாற்று நிகழ்வுகளோடு நாம் செஞ்சோம்னா, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இந்த மண்ணில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, இங்கே தான் வளர்ந்தாங்க, இங்கே தான் அவங்களுடைய வீடு இருந்தது, இங்கே தான் அவங்களுடைய மனைவி இருந்தாங்க, இங்கே தான் அவர்களுடைய பிள்ளைகள் பிறந்தாங்க என்கிற அந்த செய்திகள், அந்த நினைவுகள்லாம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே ரூஹாக இருக்கும் அந்த ஹஜ். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வரலாற்று நினைவுகளை எல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த ஹஜ் இருக்குது. அந்த நினைவுகளோடு அதை செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னால் வலிமை மிக்க ஹஜ்ஜாக இருக்கும். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊருக்கு போயிட்டு அவங்க எதையெல்லாம் செய்தாங்களோ, இந்த உம்மத்தினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுடைய அந்த தலையான ஒருவராக இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்களெல்லாம் நடந்த அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோங்கிற உணர்வோடு நம்ம வந்தோம்னா அந்த உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுவான். பார்த்த சகோதரர்களே, ஷிர்கின் பக்கம்லாம் போகவே மாட்டோம், குஃப்ரின் பக்கம்லாம் போக மாட்டோம், ஏன் பித்அத்தின் பக்கம் கூட போக மாட்டோம். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த நிலை
மிகச்சிறந்த ஒரு நிலையாக மாறக்கூடியதாக இருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆனால் நாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஹஜ் என்ன உணர்வுகளை, எந்த படிப்பினைகளை, எந்த மாற்றத்தை தரணுமோ அந்த மாற்றம் இல்லாத நிலையில் ஆக்குகிறது. இன்னும் கூட இந்த ஹஜ்ஜி செய்கிறதுனால நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது என்கிற அந்த எண்ணத்தை, அந்த நிலையை நாம் உணர்ந்து சென்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, அரஃபாவில் அல்லாஹ் என்ன வாக்குறுதி அளித்தான்? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கம் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாவங்களை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஹஜ் இருக்குது. சாதாரணமாக சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையிலேயே இந்த வார்த்தை தான் மிக முத்தாய்ப்பான, ரொம்ப சிறந்த ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? யார் ஹஜ்ஜை நிறைவேற்றி அவருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகியிருக்கிறதோ அவர் அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வருகிறார். அல்லாஹு அக்பர். அன்று பிறந்த அந்த பச்சை குழந்தையிட ஏதாவது என்ன இருக்கும்? பாவம் இருக்குமா? இருக்காது. ஆக அன்று பிறந்த பாலகனை போல, அன்னைக்கு பிறந்த பாலகனை போல பச்சிலம் பாலகனாக குற்றங்கள் எல்லாம் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட தூய்மையான நிலையில் அங்கிருந்து வர்றாங்கன்னு சொன்னால் அப்புறம் என்ன வேணும்? அங்கிருந்து வந்த பிறகும் அதே மாதிரி இங்கே இருந்த முன்னாடி இருந்த அந்த நிலையிலேயே நாம் இருந்தால் இந்த ஹஜ் என்ன தாக்கத்தையும் எந்த உணர்வையும் நமக்கு தரல. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அங்கே போனால் இந்த எண்ணம் ஆழ பதிஞ்சிருக்கணும். அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் இந்த ஹஜ்ஜின் மூலமாக. ஹஜ் என்பது பாவத்தை மன்னிக்கக்கூடிய மிக முக்கியமான இபாதத். எந்த அளவுக்கு? சுத்தமாக துடைச்சிரும். ஒரு பாவத்தை கூட இல்லாத அளவில் துடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதாக நாம் இந்த எண்ணத்தோடு அங்கே இருக்கணும். இஹ்லாஸான நிலையில் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றணும். இஹ்லாஸான நிலையில் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு கூலிகள் பன்மடங்கு. அன்பார்ந்த சகோதரர்கள், அல்லாவுக்காக செய்கிறேன். இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஹஜ் என்பது என்ன? ஹாஜி என்று தன்னை மக்கள் அழைக்க வேண்டும் என்பதற்காகவே ஹஜ் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னை ஹாஜி என்பதாக மக்கள் அழைக்கணும். அதுலேயும் கூட அல்ஹாஜ் இப்போ நிறைய டெஃபினிஷன்லாம் கொடுக்குறாங்க. அல்ஹாஜின்னு சொன்னால் 3 ஹஜ்ஜி செஞ்சால் அல்ஹாஜ். ஹாஜி என்று அழைக்கக்கூடிய இந்த பட்டம் ஏதாவது இந்த இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கானா? இல்லை. அப்படி ஏதாவது இருக்கா? தொழுதுட்டு வரக்கூடியவங்களை என்ன செய்வாங்க? சலாத்தி, தொழுகக்கூடியவர், அல்லது நோன்பு வைக்கக்கூடியவரை சௌமி, அவர் நோன்பு வைக்கக்கூடியவர், இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு பேர் இருக்கா? இல்லை. ஆனால் ஹஜ்ஜி செஞ்சு வந்தவரை மட்டும் ஹாஜி என்று அழைக்கிறோம். யா ஹாஜி அப்படின்னா ஹஜ்ஜி செய்யக்கூடியவரேன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஆக இந்த ஹஜ் என்பதை எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஒரு பெரிய புகழ் உடைய ஒரு நிலையை அடைஞ்சிட்ட மாதிரி எல்லாரும் கற்பனையில் இருக்கிறாங்க. இது பெருமைக்குரியது. இந்த பெருமையை அடித்து ஒழித்து அல்லாஹுடைய அடிமை என்கிற உணர்வோடு திரும்பி வர வேண்டிய நாம் இதுக்காகத்தான் நம்ம போனோம். மக்களெல்லாம் தன்னை ஹாஜிகளாக அழைக்கணும். ஹாஜி என்று சொல்கிற போதே ரொம்ப இதாக இருக்கும். பேரில் கூட பத்திரிக்கையிலெல்லாம், வெட்டிங் கார்டிலெல்லாம் போடுற போது குடும்பத்துக்குள்ளே சண்டையே வந்திருக்கு. என்ன, வெறும் பேரை மட்டும் போட்டிருக்காங்க. நான் ஹஜ்ஜிக்கு போய் ஹாஜியாக வந்திருக்கேன், ஹாஜின்னு சொல்லி எனக்கு பேரை போடு என்கிற சண்டைகளை எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஏன்? தூய்மையான எண்ணம் இல்லாத நிலைமை. பெருமைக்குரிய விஷயம் இது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹஜ் என்பது இஹ்லாஸாக நிறைவேற்றக்கூடிய ஒன்று. இஹ்லாஸை தரக்கூடியது. பெருமையிலிருந்து, புகழ்ச்சியிலிருந்து முழுக்க மனிதனை தவிர்க்கக்கூடிய இது. ஆகவே இஹ்லாஸை அதிகமாக பண்ணும். நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் எப்படி இருப்போம்? பல பிரச்சனைகளில் இருப்போம். இங்கே என்ன இருப்போம்? வீட்டுடைய பிரச்சனை இருக்கும், பிஸ்னஸுடைய பிரச்சனை இருக்கும், அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான ஹேர்டில்ஸ் நாம் இருக்கிற இந்த இந்தியாவில் நாம் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது இருக்கும். ஆனால் அங்கே நேரத்தை ஒதுக்கி, காலத்தை ஒதுக்கி ஹஜ்ஜிக்குன்னு போகிறோம். அங்கேயும் கூட போய் இந்த உணர்வுகளை பெற்றுட்டு வரலைன்னா கைசேதமாக நஷ்டம் அடைந்தவர்களாகத்தான் நாம் திரும்பி வரோம். நல்ல நேரம் இருக்கும். தூங்கி எழக்கூடிய மக்களை நான் பார்த்துருக்குறேன். ஏன் தெரியுமா? ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்கே போய் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதுட்டு வரணும் என்பதாக போய்விட்டு மற்ற
மற்ற ஃபர்லான தொழுகைகளை எல்லாம் என்ன செய்வாங்க, ரூமில் தொழக்கூடியவங்கள பார்க்குறேன். சில வயசானவங்க கூட அப்படி என்ன செய்வாங்க, எழுந்து போய் தஹஜ்ஜத் தொழுதுட்டு ஃபஜர் தொழுதுட்டு வந்தவங்க லொஹருக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுவாங்க. லொஹரை தொழுதுட்டு வருவாங்க. அசரில் போகிறவங்க இஷாவை தொழுதுட்டு தவாஃபெல்லாம் பண்ணிட்டு தான் வருவாங்க. சில வயதானவர்களை பார்த்துருக்குறேன். அல்லாஹ் நாடிய அத்தகைய மக்கள் அந்த இபாதத்தில் ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா, ஹரமுடைய எல்லை ரொம்ப விரிந்தது. ஆமாம், விரிந்தது தான். ஏறக்குறைய 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு சில இடங்களும் 14 கிலோமீட்டர் தொலைவுக்கு சில இடங்களும் ஹரமுடைய எல்லை இருக்குது. அங்கே தொழுதா அந்த ஹரமில் தொழுதா அந்த நன்மை கிடைக்கத்தான் செய்யும். இப்படியெல்லாம் விதண்டாவாதங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குலேருந்து அந்த ரூம்லேருந்து கீழே இறங்கி வந்தால் மக்கள்லாம் அங்கே போகிற வழியிலேயே தொழுவாங்க. அங்கேயே தொழுதுட்டு ரூமுக்குள்ளே போயிடுறது. அல்லது தொழுதுட்டு கடை வீதியில் நிற்பாங்க பாருங்கள், ஏகப்பட்ட ஆட்கள். அங்கேயே கீழே இறங்கி ரூமுக்கு வெளியில் தொழுதுட்டு கடை வீதிகளில் போய் இருப்பாங்க. அப்போ எங்கே அந்த உணர்வு இருக்குது? ஹஜ்ஜினுடைய உணர்வை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இஹ்லாஸ் இல்லை, இஹ்லாஸ் இல்லை. இங்கே நினைவு கூற வந்திருக்கிறோம், அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ள வந்திருக்கிறோம், அல்லாஹுவை ஏகனாக ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் என்கிற இந்த நிலைமை அல்லாஹ் நாடிய சிலருக்கு இருக்குது, பலருக்கு இல்லை. அதனால தான் இந்த ஹஜ்ஜினுடைய தாக்கங்கள் இல்லை. அதனால தான் அல்லாஹ் ஒரு கண்டிஷனை போட்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், சொர்க்கத்தை நான் தருகிறேன் என்று வாக்களித்த போது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு சொர்க்கத்தை நான் வாக்களிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எல்லாருக்கும் கிடையாது, ஹஜ்ஜிக்கு போன எல்லாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் கிடைக்கும்னா ஹஜ்ஜிக்கு வந்து அத்தனை பேருக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும். ஹஜ்ஜிக்கு வந்து அத்தனை பேருக்குமா அல்லாஹ் வாக்களிக்கிறான் சொர்க்கம் என்பதாக இல்லை. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு நான் சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன். அப்போது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பாசிபிள் என்கிற அந்த கண்டிஷன் அங்கே இருக்குது. ஆக இந்த கண்டிஷன் வந்து நமக்கு இருக்கணும்னா அந்த கண்டிஷனை நிறைவேற்றக்கூடிய வகையில், அந்த கண்டிஷனுக்கு அப்பாற்பட்ட அந்த நிலையில் நாம் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் இருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் நேரம் சுருங்கிக்கிட்டு இருக்கு. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, ஹஜ்ஜு நிறைய தாக்கங்களையும் உணர்வுகளையும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நிலைகளில், நம்முடைய குணநலன்களில், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய இபாதத், மிகச்சிறந்த இபாதத், மிக உயர்ந்த இபாதத். இப்படிப்பட்ட அந்த இபாதத், இந்த ஹஜ்ஜை போன்ற ஒரு இபாதத்தை நீங்கள் வேறு எதுலேயுமே பார்க்க முடியாது. அந்த இபாதத் நமக்கு ஏற்படுத்தணும். வாழ்நாளில் ஒரு முறை செய்வது தான் என்னது, ஃபர்லு, கட்டாயம். நீங்கள் 2வது, நீங்கள் 3வது, 4வது, ஏன் நீங்கள் 10 கூட செய்யுங்க, 20 கூட செய்யுங்க, அதெல்லாம் என்ன கிடையாது, சுன்னா கூட கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தான் ஹஜ்ஜு செஞ்சாங்க. அடுத்த முறை செய்வது என்பது நஃபிலாக இருக்கும். அதனால் நாம் ஒரு முறை ஹஜ்ஜு செஞ்சால் கூட அந்த ரூஹோடு ஹஜ்ஜு செய்யணும். அதுதான் நமக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நான் 10 ஹஜ்ஜு செஞ்சுருக்கேன் என்பதில் பெருமை கிடையாது. எத்தகைய உணர்வுகளை நீங்கள் பெற்று அந்த ஹஜ்ஜில் வந்தீங்க அப்படிங்கிறதான். வாழ்நாளில் ஒரு முறை செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜில் இத்தகைய உணர்வுகளை பெற்று நாம் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வழங்குகிறான். அன்று பிறந்த பாலகனைப் போல குற்றங்களெல்லாம் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்ட தூய்மையானவர்களாக நாம் வருவோம். இல்லைன்னா அல்லாஹ் எந்த பாவத்தையும் மன்னிக்காத ஒப்புக்கொள்ளப்படாத ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜாகி அவ்வளவு சிரமம், அவ்வளவு காசு, அவ்வளவு பணம், என்னென்னமோ நாம் இந்த இந்தியாவில் அந்த ஹஜ்ஜு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம மறுக்கப்பட்டு எப்படியோ முயன்று அந்த ஹஜ்ஜை செய்யணும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் அப்ளை செய்து 2வது முறை, 3வது முறை, 4வது முறை என்று காலம் கடந்து காத்திருந்து அந்த ஹஜ்ஜெல்லாம் நாம் செஞ்சுட்டு வந்தும் கூட அதனுடைய பலன் கிடைக்கலன்னா எவ்வளோ பெரிய கை சேதம், எவ்வளோ பெரிய நஷ்டம் அன்பார்ந்த சகோதரர்கள். அதனால தான் இந்த ஹஜ்ஜினுடைய உணர்வு நமக்கு வரணும். இந்த ஹஜ்ஜினுடைய தாக்கங்கள் நமக்கு இருக்கணும், தாக்கம் இருக்கணும். ஹஜ்ஜினா என்ன, இந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு போயிட்டு வரணும். சும்மா சாதாரணமாலாம் போகாதீங்க. 2வது, யாரெல்லாம் ஹஜ்ஜை நிறைவேற்றினீர்களோ நீங்கள்லாம் துவா கேளுங்க. யாரெல்லாம் என்னுடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக நீ ஆக்கி எங்களுக்கு ஜன்னத்தில், சொர்க்கத்தில், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை தாய் என்பதாக நீங்கள் கேளுங்க. யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்யாதவர்களாக இருக்கிறீர்களோ நீங்கள்லாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ் எனக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பை தா யா அல்லாஹ். ஏன், சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட கடமை, அதை செய்வதற்கான எல்லா விதமான நிலைகளையும் எனக்கு தா யா அல்லாஹ் என்று கேட்கணும்.
சில பேர் சொல்லுவாங்க ஹஜ்ஜிக்காக நியத்து வைங்க, ஹஜ்ஜிக்காக நியத்து வைங்க என்பதாக சொல்லுவாங்க. ஒருத்தர், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லுவார், ஹஜ்ஜிக்கு நீங்கள் போகலையா அப்படி, நான் நியத்து வச்சுருக்கேன் அப்படிம்பார். என்ன நியத்து வச்சுருக்கீங்க? ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு. எப்போ போகிறதுக்காக நியத்து வச்சுருக்கீங்க என்று கேட்பேன். அவர் சொல்லுவார், இல்லை அப்படிலாம் நியத்து வைக்கணும். எனக்கு ஒரு சேக வந்து இதை சொன்னாங்க. நான் ஹஜ்ஜிக்கு போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க சொன்னாங்க, ஹஜ்ஜி செய்யணுன்னு ஆசைப்பட்றேன், எப்போ ஹஜ்ஜிக்கு போக போகிறீங்கன்னு கேட்டார். இல்லை ஹஜ்ஜிக்கு போகணுன்னு ஆசை இருக்குது, எப்போன்னு தெரியல, ஏன்னா கால சூழ்நிலை, அந்த பணத்தினுடைய அந்த செல்வ நிலையெல்லாம் என்கிட்ட இல்லை. நீங்கள் சொல்வது அல்லாஹ் வந்து கனியாக இருக்கிறான். அந்த வார்த்தை இந்த பள்ளிவாசலை கட்டப்படக்கூடிய நேரத்தில் கூட இந்த வார்த்தை எனக்கு அந்த ரீங்காரம் விட்டது அதுதான். அவர் சொன்னார், அல்லாஹு கனியுன் நஹ்னு ஃபுகரா அப்படின்னார். அல்லாஹ் கனி தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் செல்வந்தன், நாமெல்லாம் ஏழைகள். அல்லாஹ் ஏழை கிடையாது, அவன் பணக்காரன். அவனிடமிருந்து உங்களுக்கு அந்த பணத்தை தரக்கூடியவனாக அவன் இருக்கையில் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இப்படி தான் சொன்னாங்க. என்னிடத்தில் பணம் இல்லையே என்று நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்கு பணத்தை தரக்கூடியவனாக அவன் இருக்கிறான் சொன்னார் அவர். உடனே நியத்து வச்சேன். எப்படி நியத்து வச்சேன் தெரியுமா? என் கூட இருக்கிற கலிக்கு அந்த வருடம் ஹஜ்ஜிக்கு போனார். நான் அப்போ அவரை சந்தித்தேன். அந்த சேக சொன்னார், நீங்கள் காலம் தாழ்த்தாதீங்க, நீங்கள் நியத்து வைங்க, அடுத்த வருடம் நான் ஹஜ்ஜிக்கு போகணும்னு சொல்லி நியத்து வச்சேன். அல்லாஹ் என்னை கூட்டிகிட்டு போயிட்டான். நிதர்சனமான உண்மை. அந்த நேரத்தில் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கான ஒரு பைசா காசு கூட இல்லாத நிலையில் நான் ஹஜ்ஜை நியத்து வைத்தேன். அல்லாஹ் அழைத்து சென்று விட்டான். அதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் பணத்தையும் தந்தவன் அல்லாஹ். ஆகவே யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்யலையோ, நீங்கள் நான் அடுத்த வருடம் நான் ஹஜ்ஜிக்கு போவேன் அல்லது 2வது வருடம் ஹஜ்ஜிக்கு போவேன் என்பதாக நீங்கள் என்ன செய்யுங்க, நியத்து வச்சுட்டு அதற்கான உழைப்பை செய்யுங்க. வெறும் நியத்து மட்டும் வைக்கக்கூடாது. அதற்கான உழைப்பை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை நிறைவேற்ற உங்களை அழைப்பான். நீங்களும் செல்வீர்கள். உங்களுடைய ஹஜ்ஜும் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்குவான். அதன் மூலமாக உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களிக்க இருக்கிறான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நிலையை வல்ல நாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் வல்ல நாயன் தந்து அருள் புரிவானாக. வ ஆஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.